அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. இன்னைக்கு நம்ம வீடியோல புதன்கிழமையோட ஒரு நன்மையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹதீஸ ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்திருக்கார்கள். நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் துவா கேட்பதை பார்த்தேன். புதன்கிழமை அவர் துவா கேட்டு முடித்தவுடன் அவர் முகத்தில் ஒரு புன்னகையை கவனித்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதன் காரணத்தை கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது துவா கபூலாகிவிட்டது என்று கூறினார்கள். அதன் பின்பு என்னுடைய அத்தனை தேவையையும் நான் அல்லாஹு தஆலாவிடம் புதன்கிழமை லுஹருக்கும் அசருக்கும் இடையில் கேட்டேன். இதனால் அல்லாஹு தஆலா நான் கேட்ட அனைத்தையும் எனக்கு கொடுத்தான் என்று ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு ஹதீஸ் அதபுல் முஃப்ரத் என்கின்ற கிதாபில் புகாரி அவர்களால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களுமே பர்க்கத் நிறைந்த நாட்கள். இந்த ஒவ்வொரு நேரத்துல நம்ம கேட்கிற துவாக்களுக்கும் இஜாபத் இருக்கு. அதனால நமக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் அதை இந்த புதன்கிழமை அன்னைக்கு லுஹருக்கும் அசருக்கும் இடையில 2 ரக்காத் ஹாஜத் தொழுகையை தொழுதுட்டு நம்ம துவாக்களை அல்லாஹு தஆலா கிட்ட கேட்டோம்னா அல்லாஹு தஆலா நிச்சயமா அதை அங்கீகரிப்பான். முழு நம்பிக்கையோடும் இஹ்லாஸோடும் இதை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க துவா எது இருந்தாலும் அதை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.